அதிகாரம் 38 வருகின்றோம். அதிகாரம் 38 ஒரு யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களுக்கு இடையில வருகிற ஒரு இடைக்கதையாக வருகிறது. அதாவது நம்ம 37 இருந்து 50 வரை பார்த்தோம்னா யாக்கோபு வம்ச வரலாறுன்னு பார்க்கிறோம். ஆனால் எல்லா அதிகாரத்திலும் யாருக்கு கதை தான் வரும்? அதுல யாருக்கு வரலாறு வரும்னா யோசேப்புக்கு வரலாறு வரும். இந்த ஒரு அதிகாரத்தை தவிர இந்த ஒரு அதிகாரத்திலும் யோசேப்புக்கு பதில் யூதாவுடைய சரித்திரம் வருகிறது. அவர் கேள்வி என்னவென்றால், எதனால் யூதாவுடைய சரித்திரம் வருகிறது என்றால், பிற்காலத்தில் தாவீதின் வம்சம் எப்படி யூதாவுடைய வம்சத்திலிருந்து வந்தது என்பதை ஒரு முன் தகவலாக தருவதற்கு இது அங்கே சேர்க்கப்படுகிறது. தாவீதின் வம்சம் எப்படி யூதாவிலிருந்து வந்தது என்பதை தொடர்பு கொடுத்ததற்காக இந்த அதிகாரம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை நான் இனிமேல் கதை வடிவிலே சொல்லுகின்றேன். தேவையானால் அதன் பின்பு நம்ம அதை விவாதிக்கலாம். என்னவென்றால், நாம் ஒரு சில வசனங்களை படிப்போம், அதனுடைய பின்னணி உங்களுக்கு கிடைக்கும். அக்காலத்தில் யூதா தன் சகோதரி விட்டு அதுல்லாம் ஊரானாகி ஈரான் என்னும் மண்ணிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சுவா என்னும் பெயருள்ள ஒரு கானானியருடைய குமாரியத்தை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். இப்படி யூதாவுக்கு கானானிய ஸ்திரீ மூலம் 3 பிள்ளைகள் பிறந்தனர். இத முதல் பேர் ஏர். நமக்கு இப்போ ஒன்று தெரியும், சிரேஷ்ட புத்திர பாவம் யாருக்கு வரும்? மூத்த மகனுக்கு வரும். இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த அதிகாரத்தை அணுகணும். அப்போதான் இந்த அதிகாரத்தை சரியா புரிய முடியும். இதை தெரியாம இந்த அதிகாரத்தை அணுகணும்னா வேற எங்கேயோ போய் நிற்போம், தவறான ஒரு முடிவுல போய் நிற்போம். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மூத்த மகனுக்கு சிரேஷ்ட புத்திர பாவம் வரணும். இப்போ என்ன நடக்கிறது என்றால், இந்த இவனுக்கு திருமணம் ஆகிறது. தொடர்ந்து படிக்கும்போது 6ஆம் வசனம், யூதா தன் மூத்த மகனாய் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். அப்போ தாமாரை திருமணம் முடித்த பின்பு இவன் மரித்து போகிறான். அது காரணமும் உண்டு. 7ஆம் வசனம், யூதாவின் மூத்த மகனாய் ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனா இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அவ்வளவு பொல்லாதவனா இருந்திருக்க வேண்டும். ஏன்னா இவன் கானானியன். சரி, ஏதோ அழித்து போட்டார். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, யாருக்குதான் வந்திருக்கணும் சேஷபுத்திர பாவம்? இந்த ஏருக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் அவர் அழித்து போகிறார். இந்த பண்டைய காலத்துல யூதருடைய மட்டுமல்ல, அந்த பிராந்தியங்களில் வாழ்ந்த மக்களிடம் ஒரு பழக்கம் இருந்தது. அது என்ன பழக்கம் என்றால், லிபரேட் மேரேஜ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இது தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் என்றால், எனக்கு சரியான தமிழ் பதம் தெரியல. ஆனா நான் ஒரு புஸ்தகத்துல படித்ததை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மைத்துன சுதந்திரம், மைத்துன சுதந்திரம், மைத்துன சுதந்திரம், மைத்துன சுதந்திரம். அதுல வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சகோதரனுக்கு திருமணமாகி பிள்ளை இல்லாமல் அவன் மரித்து போனால் அவனுக்கு சந்ததியை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அந்த குடும்பத்தை சார்ந்த சகோதரனுடைய கடமை. அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. இதை இன்னொன்னு கவனிக்க வேண்டும், இந்த புதிய ஏற்பாட்டுல நமக்கு அப்படி கிடையாது. அதனால இந்த வழக்கத்தை நாம் நியாயம் தீர்க்கும் போது புதிய ஏற்பாட்டின் பார்வையிலிருந்து அதை விளக்க கூடாது. இதை எப்படி விளக்க வேண்டும் என்றால், அன்றைக்கு இருந்த நடைமுறையின் அடிப்படையில தான் அதை விளக்கணும். ஆகவே அன்றைக்கு இருந்த நடைமுறையின் அடிப்படையில இந்த ஏர் மரித்து போற அப்படின்னாலே அவனுடைய தம்பி ஆகிய ஓனானுக்கு ஒரு கடமை உண்டு. அது என்ன கடமை என்றால்,
தன் தமையனுக்கு ஒரு சந்ததியை உருவாக்கி கொடுக்க வேண்டும். யார் மூலம்? தன் தமையனுடைய மனைவி மூலம் தான் அதை செய்யணும். சரி, இப்ப என்ன நடக்கிறது என்றால், இந்த ஓனான் அதை செய்யாம தந்திரமாக தவிர்க்கிறான். ஏன் அவன் அப்படி செய்தான்? அது ஒரு கேள்வி. அது காரணம் என்னவென்றால், அவனுக்கு என்ன தெரியும் என்றால், தன்னுடைய தமையனுடைய மனைவியாகிய தாமாருக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அவன்தான் அந்த சேஷபுத்திரபாகத்து உரிமையுடையவன். அப்படியானால் தனக்கு சொத்துல பங்கு குறையும். ஆகவே தனக்கு சொத்துல பங்கு குறையாம இருக்கணும்னா இந்த தாமாருக்கு சந்ததியா வரக்கூடாது. இதுதான் யோவான் செய்த பிரதான தவறு. அப்படியானால் அவன் மறைமுகம் என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரகாம்கிட்ட? உன் சந்ததியை பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார்லாம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிராக செயல்படுகிறான். That means Onan is working against the plan of God. தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு எதிராக செயல்படுகிறான். நம்ம அதனால்தான் இந்த சேஷ்டபுத்திர பாகம், சந்ததி பெருகுதல், இவ அனைத்திற்கும் எதிராக செயல்பட்டுகிற ஓனானை ஆண்டவர் மீண்டும் தண்டிக்கின்றார். அவனும் மரித்து போகின்றான். இப்போது யூதாவுக்கு வேறொரு பயம் தொற்றிக் கொள்கிறது. அது என்ன பயம்னா, இந்த தாமாருக்கு திருமணம் செய்த ஏரும் மரித்து போனான், தன்னுடைய இரண்டாவது மகன் ஓனானும் மரித்து போனான். அதனால இவனுக்கு ஒரு எண்ணம் தோணுது, இந்த தாமாருக்கு தன்னுடைய மூன்றாவது மகனையும் கொடுத்து அவனும் மரித்து போவானுங்கிற பயம் இருக்குது. ஆனால் அந்த பயத்தை அவன் வெளிக்காட்டி கொள்ளாம தந்திரமா என்ன செய்யறான்னா, தன்னுடைய மருமகள் தாமார்ட்ட வந்து சொல்றான், அம்மா நீ உனக்கு தகப்பன் வீட்டுக்கு போயிரு, நான் ஒரு காரியம் செய்யறேன். என்னுடைய இளைய மகன் பிறந்து விட்டான், வளர்ந்த பின்பு அவன் திருமண வயது அடைந்த பின்பு உன்னை நான் அழைத்து உனக்கு அவன் மூலம் சந்ததி பிறகை செய்யறேன்னு சொல்றான். இவனும் அவனுடைய வார்த்தையை நம்பி தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறான், தகப்பன் வீட்டுக்கு போயிடுறான். ஆண்டுகள் ஓடின. இந்த மூன்றாவது மகனுடைய பேர் என்ன? சேலா. அவன் பிறந்து பெரியவனான பின்பு தாமாருக்கு செய்தி வருகிறது, யூதாவுடைய மகன் மூன்றாவது மகன் வளர்ந்து பெரியவனாகிவிட்டான். யூதா உன்னை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து சந்ததியை உருவாக்கவில்லை என்கிற செய்தி அறிந்து அவளுக்கு அவள் கோபப்பட்டாள் என்று சொல்லலாம், அல்லது அவளுக்கு அது விசனமாக இருந்திருக்கலாம், கவலையா இருந்திருக்கலாம், எந்த வார்த்தையை நாம் போட்டுக் கொள்ளலாம். அவள் ஒரு தந்திரம் செய்கிறாள், எப்படியாவது யூத கோத்திரத்திலே எனக்கு சந்ததி பிறக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுடுங்க, தாமாருக்கு ஒரு சிறப்பு குணம்னாக பலர் சொல்றாங்க. யூத கோத்திரத்தில் எனக்கு சந்ததி வேண்டும் என்கிற விடாப்பிடியாக அவள் கருதினாள். சரி, அந்த நோக்கத்தை அவள் நிறைவேற்றுவதற்கு அவள் தெரிந்து கொண்ட முறைதான் சற்று வித்தியாசமானது. சரி, அது என்ன வித்தியாசம் என்றால், அவள் தந்திரமாக தன்னுடைய மாமனார் ஆடு மேய்க்க வந்திருக்கிற இடத்திற்கு அந்த பகுதியில போய் ஒரு வேசியை போல வேடமிட்டு புகுந்தார். இதற்கிடையில என்ன நடந்தது என்றால், யூதாவுடைய மனைவி மரித்து போகிறார். அவன் பின்பு இந்த வேசியோடு சம்பந்தம் கலந்து அவள் அடையாளம் என்னெல்லாம் கேட்கிறார்? 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், நான் உனக்கு அடமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்றார். அதாவது ஒரு உயர் குலத்துக்கு அடையாளங்கள் இவைகள். முத்திரை மோதிரம் என்றால் போடுவது, ஆரம் என்றால் கழுத்துல ஒரு கயிறு கட்டி அது ஒரு வளையம் போட்டிருப்பாங்க. அது அந்த காலத்துல உள்ள நடைமுறை. நம்ம இன்னைக்கு செயின்னு சொல்றோம்ல, அதான் மாலை. அவங்க நூல் கட்டி அது ஒரு வளையம் போட்டிருப்பாங்க. அந்த ஆரத்தையும் கைக்கோலையும் கொடுப்பேன்னு சொல்றான். ஏன்னா வெற பேசுறது ஒரு ஆடுதான். ஆனா இவனும் சரி, நான் ஆட்டை அனுப்புகிறவரை நீ இதை வைத்துக் கொள்ளு கொடுத்துக்கிறான். இவ வாங்கிட்டு தந்திரமா தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறான். இவனுக்கு இது யார் என்றே தெரியாது, தன்னுடைய மருமகள் என்று தெரியாது. பிற்பாடு தன்னுடைய நண்பராகிய ஈராமிடம் ஒரு ஆட்டை கொடுத்து அனுப்புகின்றான். அவன் அந்த ஊர்ல வந்து அங்கேயுள்ள மக்களிடம் கேட்கின்றான், இந்த ஊர்ல தாசி உண்டா என்று கேட்கின்றான்.
அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, 21ஆம் வசனம். அவ்விடத்து மனிதன் நோக்கி வழியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள் இங்கே தாசிகள் இல்லை என்றார்கள். இதுல ஒரு வார்த்தை பாருங்க, வார்த்தை ஒரு வித்தியாசம். வேசி தாசி. வேசிக்கும் தாசிக்கும் வித்தியாசம் என்ன? வேசி என்பவள் தன்னுடைய சுய இன்பத்துக்காக தவறான வழியில் செல்பவள், அல்லது தன்னுடைய குடும்பத்திலே போதிய வருமானம் இல்லாமல் பணம் ஈட்டுவதற்காக தவறான வழியில் செல்பவர்களே வேசி என்று சொல்வார்கள். சரி, தாசி யார்? தாசி என்றால் தெய்வங்களுடைய கோயில்களிலே நம்ம தமிழ்ல தேவரடியார்ங்கிற ஒரு இனம் இருந்ததா சொல்லுவாங்க. அதாவது கோயில்கள், அன்றைக்கு இருந்த விக்கிரக கோயில்களிலே அந்த கோயிலுக்கு பணிக்காக செல்வாங்க. அந்த கோயில் பணிக்காக செல்கிற மக்களிடம் அந்த ஊர் மக்கள் தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். அது எதற்கென்றால், தாங்கள் பயிர் செய்வதற்கு முன்பாக தாசியிடம் சென்றால் அந்த அந்த தெய்வம் பிரியப்பட்டு இவர்களுக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கும், பயிர் நன்றாக விளையும் என்கிற ஒரு தவறான கருத்து இருந்தது. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஊர்ல தாசிகள் கிடையாது. அப்படி என்றால் தெய்வத்தை பிரியப்படுத்துவதற்காக திருமணமாகாமல் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று விபச்சாரத்தில் ஈடுபடுகிற பெண்கள் எங்க ஊர்ல இல்லை என்று சொல்றான். ஆகவே இவன் அந்த ஆணை கொடுக்க முடியாம திரும்ப வந்து விடுகிறான். இப்ப நம்ம வேசிக்கும் தாசிக்கும் வித்தியாசம் புரிந்து விடுகிறது. சரி, இந்த தாமரை இந்த தாமரை நம்ம இந்த ரெண்டு லிஸ்ட்லயும் உண்மையில கொண்டு வர முடியாது. ஏன்னா அவள் இந்த காரியத்தை செய்த நோக்கம் வேறு. என்ன நோக்கம்? தனக்கு யூதா கோத்திரத்தில் ஒரு சந்ததி வேண்டும், அந்த சந்ததிக்கு சேஷ்டபுத்திர பாகத்தில் ஒரு பங்கு வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, தனக்கு இந்த யூத கோத்திரத்தில் ஒரு சந்ததி வேண்டும், அந்த சந்ததிக்கு சேஷ்டபுத்திர பாகத்தில் ஒரு பங்கு வேண்டும். அது அவ்வளவு தெளிவா இருக்கிறான். அது கூட அவளுடைய சிலர் சொல்றாங்க, அது இட் வாஸ் யுவர் ஃபெய்த் என்று சொல்றவங்க கூட உண்டு. ஆனா வழிமுறை சரியானது அல்ல, இல்லையா? வழிமுறை சரியானது அல்ல. சரி, அடுத்ததாக 3 மாதங்கள் போகின்றன. 3 மாதங்களுக்கு பின்பு யூதாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. உன்னுடைய மருமகள் தாமார் வேசித்தனம் பண்ணி கற்போதியா இருக்கான்ற செய்தி வருகிறது. உடனே இவன் கோபப்பட்டு என்ன சொன்னான்? அவளை கொண்டு வாருங்கள், அவளை எரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அவ அப்படியா? சரி, அவன் ரொம்ப தந்திரசாலி. அவ உடனே சொல்ல, என்னை எரித்துக் கொள்றியா? சரி, இவன் என்ன பண்றான்? அவள்கிட்ட வாங்கினால அந்த முத்திரை மோதிரம், ஆரம், கைகோல் இதெல்லாம் மாமனாருக்கிட்ட கொடுத்து சொல்றா, இதற்கு உரியவன் மூலம்தான் நான் கற்பம் தரித்தேன் என்று சொல்றான். இதை பார்த்த யூதாவுக்கு அவமானமாய் போய்விடுகிறது. அதான் பாருங்க, 25 இருந்தே படிப்போம். அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கற்போதி ஆனேன், இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவர்கள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதாவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளின் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. இப்படி தாமார் யூத கோத்திரத்திலே தனக்கு சந்ததியை பெற்றுக் கொண்டாள். அவ்வளவு தூரம் அவளுக்கு அதுல வைராக்கி இருந்திருக்கிறது. சரி, பிள்ளைக்கு எத்தனை பிறக்கிறாங்க? 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். நம்ம அதுக்கு அந்த பிள்ளைகளுடைய பெயர் ஒருவனுடைய பெயர் பாரேஸ், இன்னொருடைய பெயர் சேரா என்று பார்க்கின்றோம். பாரேஸ் என்றால் பொருள் திறப்பது என்று பொருள். பாரேஸ் என்றால் திறத்தல். அதுபோல இன்னொரு பொருளையும் சில சொல்றாங்க. பேரேஸ் என்றால் மீறி வந்தவன். பேரேஸ் என்றால் திறப்பது அல்லது மீறி வந்தவன் என்கிற ஒரு பொருளையும் சொல்றாங்க. 2வது பேர் சேரா, அதற்கு பிரகாசமானது, உதயம், பிரகாசமானது, உதயம், சிவப்பு என்றெல்லாம்
பொருள் இருக்கிறது. 3 பொருள். பிரகாசமானது, உதயம், சிவப்பு. அதுல ஒன்று நீங்க இன்னொன்னு கவனிச்சிடுங்க. சேராபிம் நம்ம படிக்கிறோம்ல, சேராபிம் தூதர்ல ஒரு வகை. அந்த வார்த்தை இந்த வார்த்தையில் தான் வருகிறது. சேராபிம் இந்த வார்த்தையில் தான் வருகிறது. அதான் பிரகாசமானவைகள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்தை குறித்து ஒரு சில தகவல்களை நாம் படிப்போம். நான் சொல்றேன், தேவையான மட்டும் அதை எழுதி கொள்ளுங்க. அசீரிய ஏத்தியர் பாரம்பரியத்தில் மகன்கள் மூலம் சந்ததி பிறக்க வாய்ப்பில்லை என்றால் மாமன் அந்த கடமையை செய்ய வேண்டும் என்கிற விதி இருந்தது. பாருங்க, அசீரிய ஏத்தியர் பாரம்பரியத்தில் மகன்கள் மூலம் சந்ததி பிறக்க வாய்ப்பில்லை என்றால் மாமன் அதை செய்ய வேண்டும் என்கிற விதி இருந்தது. கானானிய பகுதியை சார்ந்த யூதா, கானானிய பகுதியில் வாழ்ந்த யூதா அவரது மருமகள் அப்படிப்பட்ட கொள்ளை கொண்டவள் என்பதை அறியாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆகவே தாமார் ஒரு விதத்தில் பார்த்தால் அன்றைய விதி அவள் மீறவில்லை. தாமார் அன்று இருந்திய அசீரிய கானானி விதியை மீறவில்லை. ஆனா நமக்கு அது எப்படி தெரிகிறது என்றால், புதிய ஏற்பாட்டின் பார்வையிலும் பிற்காலத்தில் வந்த நியாயப்பிரமாண பார்வையிலும் தான் தப்பு. ஆனால் அன்றைக்கு இருந்த காலகட்ட விதியில அது சரிதான். இதை நம்ம எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை, நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஆனால் யாராவது நம்முடைய இதை விவரித்து கேட்பார்களானால் இந்த அசீரிய பாபிலோனிய ஏத்தியர் பாரம்பரியத்தில் வந்த விதியை நாம் சொல்லலாம். ஆனால் யூதருடைய மதத்திலே அவ்வித வழக்கம் இல்லை. அதான் கவனிக்க வேண்டியது. அடுத்தது, யூதா தன் தவறை உணர்ந்தபடினால் தேவன் மன்னித்தார். யூதா தன் தவறை உணர்ந்தபடினாலே தேவன் அவரை மன்னித்தார். அதனால்தான் பிற்காலத்துல அவனுடைய சந்ததி உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது இன்னொன்று, இந்த அதிகாரத்தை எதற்கு இந்த இடத்துல வச்சார்னா, அடுத்த அதிகாரத்துல யாருக்கு பரிசுத்த வாழ்க்கை வருகிறது என்றால் யோசேப்புடைய பரிசுத்த வாழ்க்கை வருகிறது. அப்ப யோசேப்புடைய பரிசுத்த வாழ்க்கை எவ்வளவானது என்றும் யூதாவுடைய வாழ்க்கை எவ்வளவு தரங்கட்டது என்பதை வேறுபடுத்தி காட்டும் இந்த அதிகாரம் இங்கே வருகிறது. யோசேப்புடைய பரிசுத்த வாழ்க்கையை மேம்படுத்தி காட்டவும் யூதாவுடைய தவறான வாழ்க்கையை இந்த அதிகாரம் காட்டுகிறது. அடுத்து இன்னொரு குறிப்பு, அது வேணும்னா எழுதி கொள்ளுங்க. ஒருவர் செய்த தீங்குக்கு ஏற்ப நீதி செலுத்தும் செயலை சரிக்கட்டும் நீதி தண்டனை என்பார். சரிக்கட்டும் நீதி தண்டனை என்பார். இதற்கு ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு இருக்குது, அதையும் எழுதிக் கொள்ளுங்க. ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு இருக்குது, டாலியோனிக் ஜஸ்டிஸ். TALIONIC, டாலியோனிக் ஜஸ்டிஸ். டாலியோனிக் ஜஸ்டிஸ், JUSTICE, ஜஸ்டிஸ்.